ஹலோ எவ்ரிவான், இன்றைக்கி நம்ம முருங்கைக்காய் குழம்பு தான் பார்க்க போகிறோம். ஒரு தடவையாவது இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் காஞ்சதும் வரமல்லி, குருமிளகு, சீரகம், சோம்பு, பட்டை, கிராம்பு, கல்பாசி எல்லாம் சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க. அது கூட கசகசா, வரமிளகா சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க. அது கூடவே துருவன தேங்காய் சேர்த்து நல்லா வறுத்து அதை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அதே கடாயில் கொஞ்சமாக எண்ணெய், சின்ன வெங்காயம், இஞ்சி, பூண்டு, தக்காளி எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. ஆல்ரெடி வறுத்து வச்சுருக்கிறதையும் இதையும் நல்லா ஆற வச்சு அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் காஞ்சதும் கடுகு, கருவேப்பிலை, வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. அது கூடவே கட் பண்ணி வச்சுருக்கிற முருங்கைக்காய், நான் கொஞ்சம் உருளைக்கிழங்கு ஆட் பண்ணியிருக்கேன். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கூடவே மஞ்சத்தூள், உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி வறுத்து அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட்டு இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு லோ ஃப்ளேமில் நல்லா கொதிக்க விடுங்க. காய் நல்லா வெந்ததுக்கப்புறம் எண்ணெய் திரிஞ்சு வந்ததும் ஆஃப் பண்ணிவிடுங்க. சுடு சாதம், இட்லி, தோசைக்கெல்லாம் அட்டகாசமாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.